தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்று இலங்கை வந்தடைந்த பாரிய கப்பல் எரிபொருள் விநியோகம் குறித்து வெளியான தகவல். அவதானத்துடன் செயற்படவும் இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. திருகோணமலையில் பயங்கர விபத்து, சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவன் பலி. நடுக்கடலில் ஹெரோயினுடன் சிக்கிய படகு, பின்னணி தொடர்பில் கடத்தல்காரர்களிடம் தீவிர விசாரணை. எரிபொருள் கட்டுப்பாடு முடங்க போகும் சுகாதார சேவைகள். ஹிருணிகா பிரேமச்சந்திர உட்பட 14 பேர் வழக்கு நீதிமன்றம் உத்தரவு. 5,69,00,000 ரூபாய் மோசடி செய்த பெண். டிப்போக்கள் மூலம் எரிபொருள் வழங்கும் முறையால் தனியார் பேருந்து சேவைகள் முடங்கும் அபாயம். அதிகரிக்க போகும் பொருட்களின் விலைகள், அமைச்சரின் அபாய அறிவிப்பு. திணறும் அனுர அரசு. பயங்கர குண்டு வெடிப்புகள், திண்டாடும் உலக நாடுகள் துணிவிருந்தால் வாருங்கள். ஈரான் விடுத்துள்ள புதிய எச்சரிக்கை. இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். தொடர்பான விரிவான செய்திகள். கொலன்னாவி மற்றும் பிற டிப்போக்களில் இருந்து அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இன்று காலை முதல் வழக்கம் போல் எரிபொருள் விநியோகிக்கப்படும் என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் இருப்பு தீர்ந்து போன அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கும் இன்று பிற்பகலுக்குள் தேவையான எரிபொருள் இருப்புகள் கிடைக்கும் என்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் கபில நாவதுன்ன தெரிவித்துள்ளார். QR குறியீட்டின்படி எரிபொருள் விநியோக அமைப்பில் ஏற்பட்ட சிறிய சிக்கல்கள் காரணமாக நிரப்பு நிலையங்கள் மூலம் எரிபொருள் விநியோகிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக சில பகுதிகளில் உள்ள எரிபொருள் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. தம்புள்ளை நகரம் மற்றும் அதை சுற்றியுள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் இன்று காலை எரிபொருள் இருப்பு தீர்ந்துவிட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. இதற்கிடையில் 35,000 மெட்ரிக் டன் எரிபொருளை ஏற்றிச் செல்லும் கப்பல் இன்று நாட்டிற்கு வந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் மேலும் 3 எரிபொருள் கப்பல்கள் நாட்டுக்கு வரவுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்கான QR குறியீடு நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் பற்றாக்குறை இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் பல பாகங்களில் நிலவும் அதிக வெப்பத்துடனான காலநிலை குறித்து பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் மனித உடலில் உணரப்படும் வெப்பச்சுட்டன் அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. மேல் சபரகமுவ, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மொடராகலை, மன்னார், அனுராதபுரம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் வெப்பத்தின் தாக்கம் இன்று அதிகமாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பத்தின் தாக்கத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ள பின்வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சுகாதார மற்றும் வானிலை நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நீர் அருந்துதல், தாகம் எடுக்காவிட்டாலும் அடிக்கடி அதிகளவு நீரை அருந்த வேண்டும். வேலை நேர கட்டுப்பாடு. வயல்வெளிகள் மற்றும் திறந்த வழி கட்டுமான தளங்களில் நீண்ட நேரம் வேலை செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதுகாப்பு. வயோதிபர்கள், நோயாளர்கள் மற்றும் சிறுவர்கள் தேவையற்ற முறையில் வெயிலில் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகும். வெளியில் செல்லும் போது குடை அல்லது தொப்பிகளை பயன்படுத்துவதுடன் முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்குவது. வெளியில் செல்லும் போது குடை அல்லது தொப்பிகளை பயன்படுத்துவதுடன் முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்குவது பாதுகாப்பானது. தற்போதைய காலநிலையை தொடர்ந்து அவதானித்து வரும் வளிமண்டலவியல் திணைக்களம் இது குறித்த மேலதிக அறிவிப்புகளை அவ்வப்போது வெளியிடும் என தெரிவித்துள்ளது. திருகோணமலை ஈச்சிலம்பற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட உப்பூரல் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற கோர மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்த நிலையில் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஒரே மோட்டார் சைக்கிளை 3 இளைஞர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது உப்பூரல் பகுதியில் வைத்து வெகு கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் வீதியோரத்தில் இருந்த மரம் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 3 பலத்த காயங்களுக்குள்ளாகினர். இந்த சம்பவத்தில் தோப்பூர் 6ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த ஜவுசீர் அமான் 18 வயது என்ற இளைஞரை உயிரிழந்துள்ளார். காயமடைந்த ஏனைய 2 இளைஞர்களும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 3 கடந்த மாதம் நடைபெற்ற சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய
மாணவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. உயிரிழந்த இளைஞனின் உடல் தோப்பூர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டு திடீர் மரண விசாரணை முன்னெடுக்கப்பட்டது. அதனை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக சடலம் கந்தலாய்தள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து தொடர்பாக இச்சிலம்பற்று போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதிவேகமே இந்த விபத்துக்கு காரணம் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இலங்கை கடற்பரப்பில் முன்னெடுக்கப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது சுமார் 30 கோடி ரூபாய் பெறுமதியான 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களுடன் பல நாள் மீன்பிடி படகு ஒன்றை கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்த மேலதிக விவரங்களை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர வெளியிட்டுள்ளார். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்ட இந்த பல நாள் மீன்பிடி படகு கடற்படையினரால் நடுக்கடலில் வைத்து சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது முன்னெடுக்கப்பட்ட சோதனையில் சுமார் 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டதுடன் படகில் இருந்து 5 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட போதைப் பொருள் மற்றும் சந்தேக நபர்களுடன் கூடிய படகு இன்று திங்கட்கிழமை அதிகாலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. மேலும் மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த சந்தை பெறுமதி சுமார் 30 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த கடத்தல் பின்னணியில் உள்ள ஏனைய நபர்களை கண்டறியும் நோக்கில் கடற்படையினர் மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் இணைந்து மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். எரிபொருள் கட்டுப்பாடுகள் காரணமாக எதிர்காலத்தில் மருத்துவமனை அமைப்பை பராமரிப்பதில் கடுமையான ஆபத்து இருப்பதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுகாதார சேவைகளின் தொடர்ச்சியை பேணுவதற்காக மருத்துவர்கள் உட்பட சுகாதார ஊழியர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்குவதற்கு தற்போதுள்ள அமைப்பிற்குள் மிகவும் நடைமுறை தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று சங்கம் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக தலையிடுமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஏற்கனவே ஜனாதிபதியிடம் எழுத்துப்பூர்வ கோரிக்கையை விடுத்துள்ளது. எனினும் சுகாதார அமைச்சகம் உட்பட எந்த ஒரு பொறுப்பான நபரும் இதுவரை இந்த பிரச்சினையில் கவனம் செலுத்தவில்லை என்று மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன்படி தற்போதைய நிலைமை தொடர்பாக கலந்துரையாட நாடு முழுவதும் உள்ள அனைத்து பிரதிநிதிகளின் பங்கேற்புடன் நாளை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அவசர மத்திய குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப சுகாதார பராமரிப்பின் சிக்கல்களை ஆய்வு செய்து தீர்வுகளுடன் அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அரசு மருத்துவ அதிகாரிகளின் மத்திய குழுவால் நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவின் அறிக்கையும் நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த விடயங்கள் அனைத்தையும் மதிப்பாய்வு செய்த பிறகு எதிர்கால திட்டங்கள் தொடர்பான பல முக்கியமான முடிவுகள் நாளை அறிவிக்கப்படும் என்று சங்கம் மேலும் தெரிவித்துள்ளது. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர உட்பட 14 பேர் மீது தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி மீண்டும் விசாரிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத திரு நாடகத்தை நடத்தி பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியதாக கூறி கிருணிகா பிரேமச்சந்திர உட்பட 14 பேர் மீது தாக்கல் செய்யப்பட்டு இருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு சுதந்திர சதக்கத்துக்கு அருகில் அங்கீகரிக்கப்படாத திரு நாடகத்தை நடத்தி சந்தேக நபர்கள் பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியதாக கூறியே அவர்கள் மீது முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. 5 கோடியே 69 லட்சம் ரூபாய் பெறுமதியான வெற்றி சீட்டை மோசடி செய்த குற்றச்சாட்டில் லொத்தர் விற்பனையில் ஈடுபட்டு வந்த 43 வயதுடைய பெண்ணொருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கழனி பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் தான் வாங்கிய கோடிபதி லொத்தர் சீட்டிற்கு பரிசு விழுந்துள்ளதா என்பதை சரிபார்ப்பதற்காக அதனை விற்பனை செய்த பெண்ணிடம் வழங்கியுள்ளார். அந்த லொத்தர் சீட்டை சரிபார்த்த விற்பனை பெண் அதற்கு எந்த பரிசும் விழவில்லை என கூறி சீட்டை திரும்பி வழங்காமல் மறைத்துள்ளார். எனினும் குறித்த சீட்டிற்கு 5 கோடியே 69 லட்சம் ரூபாய் ஜாக்பாட் பரிசு கிடைத்துள்ளதை அந்த நபர் பின்னர் அறிந்து கொண்டார். பாதிக்கப்பட்ட நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவில் மேற்கொண்ட முறைப்பாட்டை அடுத்து விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டன. அதன்படி வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் வைத்து சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட 43 வயதுடைய பெண் வெள்ளம்பட்டி குர்ணியாவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர். இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்களூடாக தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கும் புதிய முறைமையால் நாட்டின் பொது போக்குவரத்து சேவைகள் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் சுமார் 13,000 தனியார் பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளன.
இந்த புதிய முறைமையின் கீழ் எரிபொருள் வழங்கப்பட்டால் தினசரி சேவையில் ஈடுபடும் பேருந்துகளின் எண்ணிக்கையை 50% மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும். நாட்டில் உள்ள பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றுக்கு எரிபொருள் விநியோகம் செய்ய போதுமான டிப்போக்கள் இல்லை. இதனால் நீண்ட வரிசைகள் ஏற்படும். டிப்போக்கள் மாலை 5 மணிக்கு மூடப்படுவதால் அன்றைய தினம் சேவையை முடித்துவிட்டு திரும்பும் பேருந்துகளுக்கு எரிபொருள் பெற முடியாது. இதனால் மறுநாள் காலை வேலைக்கு செல்வதில் சிக்கல் ஏற்படும். ஏழை மக்கள் அதிகம் பயன்படுத்தும் பொது போக்குவரத்து சேவையை முடக்காமல் இதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும். இல்லையெனில் அரசாங்கம் பாரிய மக்கள் எதிர்ப்புக்கும் போக்குவரத்து பாதிப்புக்கும் முகங்கொடுக்க வேண்டி இருக்கும் எனவும் தெரிவித்தார். QR முறைமை நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு முன்னதாகவே உரிய திட்டமிடல்களை மேற்கொள்ளுமாறு நான் வலியுறுத்தியிருந்தேன். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சிக்கலான சூழல் நாட்டின் போக்குவரத்து சேவையை அரைவாசியாக குறைத்துவிடும் என சுட்டிக்காட்டினார். பொது போக்குவரத்தை பாதுகாக்கும் நோக்கில் எரிபொருள் விநியோகத்தில் தகுந்த மாற்று திட்டங்களை அரசாங்கம் உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். எண்ணெய் விலைகள் அதிகரிக்கும் போது பிற பொருட்களின் விலைகளும் அதிகரிக்கக்கூடும் என்று வர்த்தக வணிக மற்றும் கூட்டுறவு அமைச்சர் பசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதன்படி அரசாங்கம் தற்போதைய நிலைமையை தினசரி அடிப்படையில் ஆராய்ந்து வருவதாகவும் நுகர்வோருக்கு அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை நிர்வகிக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டபடி டிசம்பர் 31 வரை எரிவாயுவை வழங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சந்தையில் தற்போது எரிவாயு பற்றாக்குறை இல்லை என்றும் இந்த வழியில் தொடர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இதனிடையே நாட்டில் போதுமான அரிசி கையிருப்பு இருப்பதாகவும் 3 முதல் 4 மாதங்களுக்கு தேவையான உபரி அரிசி உற்பத்தி இருப்பதாகவும் அவர் மேலும் இதன் போது தெரிவித்துள்ளார். வளைகுடாவில் நிலவும் போர் பதற்றத்தினால் கார்முஸ் நீர்நிலை போக்குவரத்து தடைப்பட்டுள்ள நிலையில் உலகளாவிய ரீதியில் பெரும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவி வருகிறது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக கார்முஸ் நீரினை எந்த ஒரு நாடும் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் இஸ்மாயில் பகாயி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் ஸ்திரமற்ற தன்மை ஏற்படுத்தியுள்ளதால் தற்போது இந்த கடல் வழியாக கப்பல் போக்குவரத்து விசேட நிபந்தனைகளின் கீழ் இடம்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கார்முஸ் நீர்நிலையின் கட்டுப்பாடு ஈரானிய ஆயுதப்படைகளின் வசம் இருப்பதாகவும் தனது தேசிய பாதுகாப்பிற்காக தேவையான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதற்கு ஒரு கடற்கரை நாடு என்ற ரீதியில் ஈரானுக்கு உரிமை உண்டு என்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். வரலாற்று ரீதியாக இந்த கடல் பாதையின் பாதுகாவலனாக ஈரான் இருந்து வந்த போதிலும் தற்போது ஏற்பட்டுள்ள பாதுகாப்பற்ற நிலைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலுமே பொறுப்பேற்க வேண்டும் என ஈரான் வெளியுறவு அமைச்சின் ஊடக பேச்சாளர் குற்றம் சுமத்தியுள்ளார். அதே சமயம் உலகின் எண்ணெய் போக்குவரத்துக்கு மிக முக்கியமான இந்த கடல் பாதையை தங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தும் நாடுகள் பயன்படுத்துவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என ஈரான் கடுமையாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா அல்லது அதன் கூட்டாளிகள் ஈரானுக்கு நுழைய முயன்றால் அவர்கள் இதுவரை கண்டிராத பேரழிவை சந்திப்பார்கள் எனவும் அத்துடன் ஈரானின் தாக்குதல்களில் அமெரிக்காவின் முக்கிய ராணுவ தளங்கள் அளிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டியுள்ளது. இது இந்தியா, இலங்கை போன்ற வளரும் நாடுகளுக்கும் பெரும் சுமையாக மாறியுள்ளது. ஈரான், இஸ்ரேல், லெபனான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளில் கடந்த 24 மணி நேரத்தில் தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் குண்டுவெடிப்புகள் பதிவாகியுள்ளன. ஈரானின் காக் தீவு எண்ணெய் தளம் அமெரிக்காவால் தாக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மத்திய கிழக்கு போரினால் இலங்கை தற்போது ஒரு பாரிய பொருளாதார மற்றும் பாதுகாப்பு சவாலை சந்தித்து வருகிறது. மார்ச் 10 முதல் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை லீட்டருக்கு சுமார் $22 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. நிலக்கரி மற்றும் எரிபொருள் தட்டுப்பாட்டால் இலங்கையின் பல பகுதிகளில் நாளொன்றுக்கு 4 முதல் 6 மணி நேரம் வரை மின்வெட்டு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் 50% தேயிலை ஏற்றுமதி மத்திய கிழக்கு நாடுகளுக்கே செல்கின்றது. போர் காரணமாக ஏற்றுமதி முடங்கி அந்நிய செலாவணி வருவாய் பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள 15 லட்சத்துக்கும் மேற்பட்ட இலங்கையர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. அவர்களின் பணவரத்து குறைய தொடங்கியுள்ளது. இந்திய பெருங்கடல் பகுதியில் போர் சூழல் நிலவுவதால் இலங்கை கடற்படை தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. எரிபொருளை வீணாக்க வேண்டாம் என்றும் பொது போக்குவரத்தை பயன்படுத்துமாறும் இலங்கை அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணம் செய்ய திட்டமிட்டுள்ளவர்கள் இலங்கை வெளியுறவு அமைச்சகத்தின் ஆலோசனையை பெற்ற பின்னரே முடிவெடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
ஈரானின் இந்த எச்சரிக்கை உலக போருக்கான அச்சத்தை அதிகரித்துள்ள நிலையில் இலங்கையின் பொருளாதாரம் மீண்டும் ஒரு நெருக்கடிக்குள் தள்ளப்படுமா என்ற அச்சம் நிலவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.